ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. இந்த ஊடகத்தில், இந்த தொலைக்காட்சியிலே ஏராளமான ஊழியர்களுக்கான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறேன். கடந்த வாரத்தில் கூட தேவன் விரும்பும் ஊழியன் என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறேன். இந்த நாளிலே காட் சென்டர் மினிஸ்ட்ரி, தேவனை மையமாய் கொண்ட ஊழியங்கள். திரும்ப சொல்லுகிறேன், காட் சென்டர் மினிஸ்ட்ரி, தேவனை மையமாய் கொண்ட ஊழியங்கள். இந்த அநேக ஊழியங்கள் அவர்களைத்தான் மையமாய் கொண்டிருக்கிறது. நான், எனது, என் இயக்கம், என் ஸ்தாபனம், இந்த பேசுகிற பலரும் தங்களையே தங்களை மேன்மைப்படுத்துகிற மக்கள் ஏராளம். இன்னைக்கு காட் சென்டர் மினிஸ்ட்ரி இல்லை, மணி மைண்டட் மினிஸ்ட்ரி. பணத்தை மையமாய் கொண்டு, அல்லாவிட்டால் வசதியை மையமாய் கொண்டு. சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு ஊழியரோடு பேசினேன். அவருடைய தவறுகளை கண்டித்தேன், அவருடைய செயல்பாடுகளை கண்டித்தேன். அவர் சொல்கிறார், என் விருப்பம் எப்படி வேண்டுமா நடப்பேன். ஒரு ஊழியர் ஒரு இயக்கத்தில், ஒரு கட்சியில் இணைந்திருக்கிறார். அவர் ஒரு ஊழியர், அந்த கட்சி கூட்டத்தை நடத்துகிறார். சொல்கிறார், என் விருப்பம் எப்படி வேண்டுமானாலும் செய்வேன். யோசித்து பாருங்கள், பயங்கர கடனாளியாக இருக்கிறார். என் விருப்பம், நான் கடன் வாங்க, நான் கடன் கொடுக்குறேன். இது எப்படி காட் சென்டர் மினிஸ்ட்ரியாக இருக்க முடியும்? அந்த ஊரில் ஒரு நல்ல பேர் இல்லை, ஆனால் அவன் சொல்லுகிறார், நான் அதை மேனேஜ் பண்ணுவேன். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், ஒரு தேவனை மையமாய் கொண்ட ஒரு ஊழியம், தேவனை மையமாய் கொண்ட ஊழியன். என் அன்பான ஊழியர்களே, ஆர் யூ காட் சென்டர் மினிஸ்டர்? தேவனை மையமாய் கொண்ட ஊழியராக இருக்கிறீங்களா? உங்கள் ஊழியத்தில் தேவன் மையமாக இருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மையமாக இருக்கிறாரா? இந்த அநேகருடைய ஊழியத்தில் தேவன் விளிம்பில் இருக்கிறார், அவர்கள் மையமாக இருக்கிறார்கள். என் சபை, என் ஸ்தாபனம். இந்த அநேக ஸ்தாபனத்தை உயர்த்தி பேசுகிறவர்கள் ஏராளம். அதாவது மற்ற ஸ்தாபனங்களை கீழாகவும், தங்கள் ஸ்தாபனங்களை மேலாகவும். இது எல்லாருக்கிட்ட இருக்குது. ஒரு வளர்ந்த ஸ்தாபனமாக இருக்கலாம், பிரபலமாக இருக்கலாம். அடுத்த இயக்கங்களை அப்படி கீழ் நோக்கி பார்ப்பதும், தங்கள் இயக்கங்களை மேல் நோக்கி பார்ப்பதும் தவறு. பின்பு விளக்கத்தை சொல்லுகிறேன், முதல் தலைப்புகளை சொல்லுகிறேன். நம்பர் 1, காட் சென்டர் மினிஸ்ட்ரி, ப்ரீச் த வேர்ட். வார்த்தை முதன்மையாக இருக்கும். வார்த்தைக்கு முக்கியத்துவம். கதைகளுக்கு அல்ல, கட்டுக்கதைகளுக்கு அல்ல, விளம்பரங்களுக்கு அல்ல. இன்றைக்கு அநேக ஆலயங்களிலே ஆராதனை முக்கியத்துவம் இருக்கிறது. விளம்பரங்கள் 1 மணி நேரம், வார்த்தை மிக குறைவு. தேவையற்ற விளம்பரங்கள். ஆராதனை 1 மணி நேரம், ஆனால் வார்த்தை இல்லை. நான் சொல்லுகிற முதல் குறிப்பு, காட் சென்டர் மினிஸ்ட்ரி, ப்ரீச் த வேர்ட். வசனத்துக்கு முன்னுரிமை. 2வது, ப்ரிப்பேர் ஃபார் த, அதாவது இது கொஞ்சம் கடினமான வார்த்தை, அப்போஸ்டே டெஸ்ட் என்ற ஒரு வார்த்தை. விசுவாச துரோகத்தை கண்டிப்பது. நான் பின்னாலே அது விஷயத்தை சொல்லுகிறேன். விசுவாச துரோகத்தை கண்டிப்பது. எங்கு பார்த்த விசுவாச துரோகம். ஆரம்ப சொன்னேனே, திருச்சபைக்குள்ளே கட்சி கூட்டங்கள், திருச்சபைக்குள்ளே கட்சியின் பெயர் பலகை. இது விசுவாச துரோகம் இல்லையா? அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என்னை ஆதரிக்கிறார், ஏதோ கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க பாருங்க. அவருடைய அடைக்கலத்துல தான் இன்றைக்கு, இந்த கட்சியின் அடைக்கலத்துல தான் இன்னைக்கு ஊழியர்கள் வாழ்கிறார்கள். இல்லை, இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அநேக கட்சிகளிலே பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அது அதை விட மோசம். அன்பானவர்களே, அவர் அந்த ஊழியன் சொல்லுகிறார், என் இஷ்டம், நான் எதில் வேணா இருப்பேன், அதற்கு ஊழியம் அவசியம் இல்லையே. 3வது சொல்லுதன், பர்ஃபார்ம் த டியூட்டிஸ். எல்லாமே பீல ஆரம்பிக்கும். தேவன் உங்களுக்கென்று நியமித்த கடமைகளை செய்யுங்கள். உங்கள் கடமை, அடுத்தவருடைய கடமை அல்ல. இன்றைக்கு எல்லாருமே அடுத்தவர் என்ன பண்றார், அவர் என்ன பேசுறார், எங்க போகிறார், எங்க வருகிறார். பர்ஃபார்ம் யுவர் டியூட்டிஸ். 4வது, persist the reward. உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த பந்தய பொருள், உங்களுக்கென்று வைத்திருக்கிற லட்சியம், உங்களுக்கென்று வைத்திருக்கிற தேவன் கொடுக்கிற பிரதிபலன், அதில் உறுதியாயிருங்கள். வலது இடதுபுறம் சாயாதிருங்கள். யூ கேன் பி டிஸ்ட்ராக்டட், யூ கேன் பி டிஸ்டர்ப்ட். நீங்கள் திசை திருப்பப்படலாம். எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு திசை திருப்பப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு. அவர் பணம் தரார், இவர் பணம் தரார், அவர் பணம் கொடுக்கிறார். டோன்ட் டிஸ்ட்ராக்ட். அவர் எனக்கு அதை பண்ணுவார், இவர் எனக்கு இதை பண்ணுவார். இந்த ஊழியர்கள் அதிகமாக திசை திருப்பப்படுகிறார்கள்.
ஊழியத்தை விட்டுட்டு மற்றெல்லாம் செய்கிறோம். நிலம் வாங்குவது, நிலம் விற்பது, எல்லா பிஸ்னஸுமே, பெண் பார்ப்பது, அதாவது அது திருச்ச மக்கள் செஞ்ச பரவாயில்ல, அது ஒரு தொழிலாக, அதுல தசமபாகம், அது அவருக்கு ஒரு ஆதாயம். நான் சொல்ல வந்த ரிவார்ட்ஸ், உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை தொடர்ந்து ஓடுங்கள். இந்த 4 குறிப்புகளையும் திரும்ப முறையாக உங்களோட வலியுறுத்த விரும்புகிறேன். வேதம் இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. என் வார்த்தை கவனிங்கள். தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிற முன்பாகவும் மரித்தவர்கள் நியாயம் தீர்ப்பாராம். அதுதான் நம்முடைய செய்தி. Preach the word. இவர் யார்? உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன். அடுத்த வார்த்தை, அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்து சாட்சியாக கட்டளையிடு. ஆங்கிலத்தில் preach the word. இன்னைக்கு அநேகர் தேவர் ராஜ்யத்தை குறித்து பேசுகிற மக்கள் மிக குறைவு. இந்த ஊடகங்களிலே பாருங்களேன், இந்த தொலைக்காட்சியிலும் தேவராஜ்யம், தேவ பிரசன்னம், அந்த நியாய தீர்ப்பு, அதை குறித்து பேசுகிற மக்கள் மிக குறைவு, ஊழியர்கள். அதை யாரும் விரும்புவதில்லை. அதை பேசினால் பிரபலமாக முடியாது, அதை பேசினா பணம் கிடைக்காது, அதை பேசினா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அடுத்து நம்மளை கூப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு எல்லா கூடுகைகளும் கூட அங்கிருந்து ஓடுவது, இங்கிருந்து, அதாவது ஓட்டம் நடைமாய் பேசுகிற ஊழியர்களைத்தான் ஜனங்கள் விரும்புகிறார். அன்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். திருச்சிக்கு பக்கத்துல வயதான ஒரு போதனுடைய மனைவி சொன்னாங்க, இந்த பாஸ்டருங்க ஓடி ஓடி பேசுறாங்க, என் காதுலே வேலை, எனக்கு அது ஒண்ணுமே புரியல. ஒரு வயதான ஒரு போதகரின் மனைவி சொன்னாங்க, ஓடி ஓடி பேசுறாங்க, அங்கங்க குதித்து குதித்து பேசுறாங்க, ஒண்ணுமே விளங்கலை. இன்னைக்கு நினைக்கிறாங்க, சில பேர் இப்படி பேசுறாங்க. அது நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அன்பானவர்களே, உங்களுடைய செய்தியில தேவன், 2வது நியாய தீர்ப்பு, 3வது அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், 4வது அவருடைய ராஜ்யம். இதுதான் உங்களுடைய செய்தியில மையமா இருக்க வேண்டும். நான் சொல்ல வந்த வார்த்தை, அதாவது preach the word. நான் சொல்லுகிற என்னோட முதல் குறிப்பை கவனிங்கள். எல்லாமே எஸ்ல வரும். The significance of the preaching. உங்களுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன? உங்களுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன? என்ன பிரசங்கம் பண்ண போறீங்க? ஏதோ ஒரு பிரசங்கம் அல்ல. The significance, அந்த செய்தியினுடைய தத்துவம், அந்த சாரம், அதனுடைய குறிக்கோள், இந்த செய்தி சிக்னிஃபிகன்ஸ் என்ன? தேவன். 2வது நியாய தீர்ப்பு, 3வது அவருடைய பிரசன்னம், 4வது ராஜ்யம், அடுத்தபடி சாட்சி. இன்னைக்கு இல்லவே இல்லையே, அநேக ஊழியர்களுக்கே சாட்சி இல்லை. இது உண்மை 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 உண்மை. சமீபத்தில் தமிழகத்தின் மிக பிரபலமான ஊழியரோடு பேசிக் கொண்டிருந்தேன். 20,000 பேர் சபையில வைத்திருக்கிறார், 1,00,000 பேர் எதிர்பார்க்கிறார். அவரோடு பேசிக்கொண்டு அவரை கேட்டேன், எங்க ஊழியக்கார கூட்டம் நடத்துறதில்லை, அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் வேஸ்ட் ஐயா, இனி அவங்கெல்லாம் மனம் திரும்புவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் ஊழியர்களுக்காக லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்திருக்கிறார், பல ஊழியர் கூடுகைகள் பிரம்மாண்டமாய் நடத்தியிருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அது வேஸ்ட், அதெல்லாம் இப்ப நான் மூடிட்டேன், ஊழியர் கூட்டமே நடத்துறது இல்லை. நானும் நடத்துறேன், பல இடங்கள்ல பல கூடுகைகளை பேசுகிறேன். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை நம்பிக்கையற்ற ஒரு வார்த்தை சொன்னார். முடியாது, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஒரு துக்கமான ஒரு காரியம். வளர்ந்த ஊழியர், மிக நல்ல தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியர், 20,000 பேர் சபையில வைத்திருக்கிறார். அவர் சபையில ஏறக்குறைய 600 செல் குரூப் இருக்குதான். அப்படிப்பட்ட ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ஊழியர் கூடையெல்லாம் நடத்துறதில்லை. இப்போ அவங்க அப்படிதான் இருப்பாங்க, மாறவே மாட்டாங்க. துக்கமான ஒன்று. அன்பு ஊழியர்கள், கிரைஸ்ட் சென்டர் மினிஸ்டர்ஸா இருப்போம், கிறிஸ்துவை மையமாய் கொண்ட ஊழியர்களாக இருப்போம். நாட் செல்ஃப் சென்டர்ட், நாட் ப்ரைட், அந்த பெருமையின் ஊழியம் வேணாம். இன்னைக்கு பாருங்க, ஏகப்பட்ட ஊழியர் கூட்டம். சென்னையில ஒரு நாளைக்கு
ஒரே நேரங்களிலே 20-30 ஊழியர் கூட்டம், 30 நாளும் ஊழியர் கூட நடக்கிறது. என்னுடைய பாரம் என்னவென்றால், நானும் நடத்துகிறேன், ஏதோ மக்களுக்கு வார்த்தையை சொல்ல வேண்டும், மக்கள் வசனத்திலே ஊன்ற கட்டப்பட வேண்டும். நாளைக்கும் சென்னையிலே ஒரு ஊழியர் கூடைகளை பேசுகிறேன். நோக்கம் என்னவென்றால், எப்படியாகிலும் அவர் வசனத்தில் கட்டப்பட மாட்டார்களா? த சிக்னிஃபிகன்ஸ், அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதா? வசனத்தோடு தன்னை நினைத்துக் கொள்ள மாட்டார்களா? வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை வராதா? எனக்கு ஆரம்ப நாட்களிலே 70களிலே அதிகமான அதாவது நெருக்கம் இல்லை, இந்த அர்ப்பணம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் தெரியல. ஆனால் அந்த நாட்களில் வசனத்தில் ஈடுபாடு 70களில் அதுதான் என்னை இந்த அளவுக்கு இவரோடு நடத்தி கொண்டிருக்கிறது. யாருக்காக நான் பயன்படுகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு எனக்கு இருந்த வசனத்தில் உள்ள ஈடுபாடு. எனவேதான் தேவ வசனத்தை அதிகமாய் பேசுகிற ஒரு மாபெரும் தேவ மனிதர் ஹென்றி ஜோசப் ஐயாவோடு கூட இணைந்து கொண்டேன். 11 ஆண்டுகள் அவரோடு இணைந்து பணியாற்றினேன். அது ஒரு பாக்கியமாக எண்ணுகிறேன். அவர் ஒரு வசனத்தின் கடல். நான் சொல்ல வந்த கருத்து, பணம் அதிகமான சம்பளம் கிடையாது, அதிகமான அங்க சம்பளம் கிடைக்காது. ஆனாலும் வசனத்தில் அந்த ஈடுபாடு, the significance of the preaching. இரண்டாவது, the season of the preaching. அதாவது எனக்கு எல்லாம் சாதகமா இருந்தால் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன், எனக்கு சாதகம் இல்லை என்றால் நான் பேச மாட்டேன். அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். அநேக சமயங்கள் வாய்ப்பதே இல்லை. இந்த காலையிலே இருந்து இந்த நேரம் வரை தொடர் பிரயாணங்கள், தொடர்ந்து பல காரியங்கள், அதிகமான வெயில், சென்னை பட்டணத்துல பயங்கர வெயில், அதிகமான வெயில். இது அதாவது காலை சிற்றுண்டி 12 மணிக்கு, பகல் உணவு 3:30 மணிக்கு. இது விளம்பரங்களுக்காக சொல்லப்படுவதல்ல, பல அலுவல்கள். ஆனாலும் this is not preaching. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உங்களோடு பேசுவது சற்று கடினமான ஒன்றுதான். பல அலுவல்கள், பல காரியங்கள், தொடர்ந்து பிரயாணங்கள். ஆனாலும் this is not preaching. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனம் சொல்லுகிறது, ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. இன் சீசன், அவுட் ஆஃப் சீசன், எல்லா நேரங்களிலும். இன்னைக்கு நமக்கு மூடு இருந்தா பேசுறோம், மூடு இல்லைன்னா பேச மாட்டோம். ஜனங்களை பார்த்தா 1 மணி நேரம், ஜனம் குறைவா இருந்தா 1/2 மணி நேரம் இல்லை. வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்னுடைய புரிந்துகொள் என்னவென்றால், ஒரு நாளைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு இருக்குமா தெரியாது, நாளைக்கு இந்த சுகம் எனக்கு இருக்குமா தெரியாது, நாளைக்கு இந்த பலன் இருக்குமா தெரியாது, நாளைக்கு நான் இருப்பேன்னா தெரியாது. ஆனால் சமயம் வாய்த்தால், இது தேவன் தந்த சமயம், அந்த சமயத்தை அவருக்கென்று பயன்படுத்துவோம். என்னுடைய 2வது குறிப்பு, the season of preaching. அதாவது சமயத்துக்கு ஏற்றபடி பேசுவதல்ல, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும். இன்னைக்கு ஏழைக்கு ஒரு பிரசங்கம், பணக்காருக்கு ஒரு பிரசங்கம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே பிரசங்கம் தான். 3வது சொல்ல விரும்புகிறேன். 3வது, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை the spirit of preaching. உங்களுடைய பிரசங்கத்தினுடைய ஆவி எப்படிப்பட்டது? வஞ்சகம், நயவசனிப்பு, புகழ்ச்சி, பணம் சம்பாதிப்பது, அவரை உயர்த்தி பேசுவது, ஒரு உயர்த்தி ஒருவரை தாழ்த்தி. நான் சொல்ல வந்து the spirit of preaching. உங்கள் பிரசங்கத்தினுடைய ஆவி எப்படி? யாரையும் தாக்குவது, பிரசங்கவிடம் கற்களை எரிகிற இடம் அல்ல, பிரசங்கவிடம் பணம் பறிக்கும் இடமும் அல்ல. the spirit of preaching அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி பிரசங்கம் பண்ண? நீடிய சாந்தம். 2வது, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அந்த வார்த்தை சொல்லுகிறது, கண்டனம் பண்ணு, கரெக்ட் பண்ணு. அடுத்த நீடிய சாந்தத்தோடு. நீ நிறைய பேர் பிரசங்கத்துல பல்ல கடிக்கிறாங்க. நீடிய சாந்தத்தோடு. எல்லாருக்கும் நிறைய அழுத்தம் இருக்குது. as a pastor எங்களுக்கு நிறைய மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்தை மேடையில் காட்டக்கூடாது. நிறைய பேர் மன அழுத்தத்தை பிரசங்கத்துல காட்டுறாங்க. குடும்பத்தில் இருக்க மன அழுத்தம், வாழ்க்கையின் மன அழுத்தம், பிள்ளைகளோடு மன அழுத்தம், பொருளாதாரத்துல மன அழுத்தம். அது இல்லாத ஊழியர்களே இல்லை. அந்த அழுத்தத்தை அங்க காட்டாதீங்க. பி பொலைட், பி சாஃப்ட், பி ஸ்வீட். சாந்தத்தோடும். காலம் சென்ற டிஜிஎஸ் அவருடைய செய்தி என்ன? சாந்தம். எவ்வளவு பாடு இருந்தாலும், எத்தனை போராட்டம் இருந்தாலும் மனதுக்கு ஆறுதல்.
நான் ஒரு 3 மாதம் படுக்கையில் கிடந்தேன். இருதய அறுவை சிகிச்சை, தூக்கமே இல்லை, வேதனை, வலி. அவருடைய செய்திகள், அவருடைய பாடல்கள் மிகுந்த ஆறுதல். இவ்வளவு தூக்கம் மாத்திர போட்டு தூக்கம் வராது. ஏன்னா 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டிருக்குது உள்ள. இப்பக்கமும் அறுவை சிகிச்சை, காலு, கை, மார்பு எல்லா இடத்துலையும். ஆனால் அந்த நிலையும் கூட அவருடைய அந்த வார்த்தைகள், ஆறுதல் கொடுக்கும் வார்த்தை, இரக்கத்தின் வார்த்தை, கனிவான வார்த்தை, நம்மை உயிர்ப்பிக்கும் வார்த்தை. என் அன்பு ஊழியர்களே, த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரீச்சிங், உங்களுடைய பிரசங்கத்தினுடைய அந்த ஆவி என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரீச்சிங் என்பது டு கெட் மணி, பணத்தை எப்படியா வாங்கணும், அதுக்கு போனோம், இதுக்கு போனோம், இதுக்கு போனோம், இதுக்கு போனோம். இரண்டாவது, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரீச்சிங்ல தன்னை வெளிப்படுத்துவது, அவருடைய திறமை, அவருடைய கல்வி, அவருடைய எங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்க யாரு, அவங்க பின்னணி என்ன. டோன்ட் ரிவீல் யுவர் பேக்ரவுண்ட். த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரீச்சிங், என்னுடைய முதல் குறிப்பு, preach the word, the significance of the preaching, and the season of the preaching. மூன்றாவது, the spirit of preaching. உன் பிரசங்கத்துல அந்த ஆவியை மக்கள் உணரணும். ஒரு இரக்கம், ஒரு பாரம், ஒரு கனிவு. நம்முடைய திருச்சபையில பல தரப்பட்ட மக்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், எதிர்ப்பாளர்கள், வில்லன்கள், வில்லிகள், அதிருப்தியாளர்கள், நம்மை குறை சொல்லுகிறவர்கள், நமக்கு முன்பாக நம்மை வர்ணிக்கிறவர்கள், பின்பு வசைப்பாடுகள், இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா அவளுக்கு மத்தியில வசனம் சொல்கிறது, 2 முறை யோசியுங்கள், 1 முறை பேசுங்கள். அடுத்த வார்த்தை நீடிய சாந்தம், 2வது உபதேசம், அடுத்து புத்தி சொல்லு. as a father, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல. புத்தி யாரும் கேட்கறதே இல்லை. சொந்த பிள்ளைகளே கேட்கறது இல்லையே, மனைவி கேட்கறது இல்லை, பிள்ளைகள் கேட்கறது இல்லை, விசுவாசி கேட்கறது இல்லை, ஊழியத்தில் இருக்கிறவுடன் ஊழியர் கேட்கறது இல்லை. ஏன்னா நீ எனக்கு யார் புத்தி சொல்றதுக்கு? ஐ நோ எவ்ரிதிங். ஒரு ஊழியரோட பேச சொல்றேன், எனக்கு எல்லாம் தெரியும். உடன் ஊழியர், எனக்கு எல்லாம் தெரியும், என் விருப்பம் நான் பார்த்துப்பேன், நீ யாரு கேட்கறதுக்கு? யோசித்து பாருங்கள். இந்த புத்தியை விரும்புகிற யாருமே இல்லை இன்னைக்கு. அவங்க நினைக்கிறாங்க அவங்க தான் புத்திசாலின்னு. நோ, ஒரு ப்ரீச்சிங். என்ன சொல்றேன்? ப்ரிப்பேர் ஃபார் அப்போஸ்டசி, அதாவது விசுவாச துரோகம் இன்னைக்கு எல்லா இடத்துல இருக்கு. ஒரு காலத்துல பக்தியாய் வாழ்ந்தவர்கள், ஒரு காலத்துல இயேசுக்காய் வாழ்ந்தவர்கள், ஒரு காலத்துல வைராக்கியமா இருந்தவங்க, இன்னைக்கு விசுவாச துரோகம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கு செய்திகள் பல கூட்டங்களுக்கு போறாங்க, யாரும் கேட்கறது இல்லை. ஒரு சபைக்கு போறவங்க ஒழுங்கா சபைக்கு போங்க. அந்த கூட்டம், இந்த கூட்டம், இந்த கூட்டம். யோசித்து பாருங்களேன். அந்த கூட்டங்கள் போறவங்க யார் தெரியுமா? பல திருச்சபைகளுக்கு போறவங்க தான் அந்த கூட்டத்துலாம் போறாங்க. இங்க நடக்கிற பல கூடுகைகள்லாம், ஜப கூடுகை, இந்த உபவாச கூடுகை நடத்துறாங்க. எல்லாம் திருச்சபைக்கு போறவங்க. அங்கேயும் அது ஒரு எப்படி சொல்றதுன்னு புரியல, பணம் சம்பாதிக்கும் வழி. ஜனங்க அங்க போய் கொடுக்குறாங்க. ஆனா திருச்சபையை கனம் பண்றதில்லை. அந்த கூட்டத்துக்கு 10 மணி கூட்டத்துக்கு 9 மணிக்கு போறாங்க. ஆனா திருச்சபையில ஆராதனைக்கு 9 மணி ஆராதனைக்கு 10:30 மணிக்கு வராங்க. அங்கே 5:30 மணி வரைக்கும் கியூல நின்று ஜோம் பண்ணிட்டு வராங்க. இங்கே ஒரு 5 நிமிஷம் மேல ஆச்சுன்னா முகம் மாறுகிறது. ஏன்னா ஒரு அறம்பெற்ற ஊழியர் இல்லை. நான் சொல்ற வசனம் இதுதான் இன்னைக்கு விசுவாச துரோகம். அதாவது 3ஆம் வசனம், ப்ரிப்பேர் ஃபார் த அப்போஸ்டசி, அதாவது விசுவாச துரோகம். வேதம் சொல்லுகிறது, ஒரு கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி, ஆரோக்கியமான உபதேசம். இன்னைக்கு உபதேசத்தை அறிந்த ஊழியர் மிக குறைவு. கதைகள், காவியங்கள், கட்டுக்கதைகள். உபதேசம் என்ன? உங்களுக்கு நினைக்கிறேன், அந்த 70, 80களிலே உபதேசம் வலிமையா இருந்தது. இன்றைய ஊழியர்களுக்கு உபதேசம் என்னன்னே தெரியாது. ஏதோ 2 வருஷம் பைபிள் படிச்சாங்க, they became pastor. மக்கள் வராங்க, பாட்டு ஓடுது, பாட்டு, அதுக்கேற்ற இசைக்கருவி, அதுக்கேற்ற மாதிரி வண்ண வண்ண விளக்குகள், அதனுடைய பேக்ரவுண்ட் ஏதோ ஓடுது. கிருபையினாலே வாழ்க்கை ஓடுது. இன்றைக்கு தேவை ப்ரிப்பேர். இந்த விசுவாச துரோகத்திற்கு எதிராக போராடுங்கள். விசுவாச துரோகத்திற்கு எதிராக ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுங்க. இன்னைக்கு ஜனங்கள்லாம் எப்படின்னா, தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற
போதர்களை தங்களுக்கு திரளாய் உண்டு பண்ணுகிறார். நீ திருச்சபைக்குள்ள பாருங்க, எல்லாருக்கும் சில ஹீரோஸ் இருக்கிறாங்க, சில பாஸ்டர். உங்களுக்கு விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அவங்க தான் ஹீரோ. அங்க உள்வாங்கி இங்கே கக்குவது எல்லாம் அவர மாதிரியே. அந்த போதகர் பிரசங்கம் பண்றாரு, அதை கேட்கல, அங்க ஒரு மீட்டிங் போயிருப்பாங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதுவே இங்கே ஜப குறிப்பு. ஜெபிங்க, தவறுன்னு சொல்ல மாட்டேன், கவனிங்கள். அதாவது நீங்களாக உங்களுக்கு போதகர் சேர்த்துக் கொள்ள வேண்டாம். ஒரு போதகர் போதும். அதை போட்டது திரளான போதகர்கள். ஒரு போதகர் தான் இருக்கணும் ஒரு ஆளுக்கு. அந்த போதகர்களை, அதாவது உங்களுக்கு ஒரு பாஸ்டர் தான் போதும். அந்த பாஸ்டத்தை ஒழுங்கா கேளுங்க, அதை கேளுங்க. இதுல இந்த சில சபைகள் இருக்கிறது, அதை நான் பாராட்டுவேன். சில சபைகள் அந்த போதனுடைய செய்தியை தவிர அவர் யாருடைய போதகத்தையும் கேட்பதில்லை. அப்படி வளர்த்துருக்கிறாங்க. சபைக்கு போக மாட்டாங்க. நிறைய சபைகள் சென்னையில ஜெகவஷாமா, சிபிஎம், இந்த லேமேன், இவங்கெல்லாம் அந்த சபையை விட்டு எந்த சபைக்குமே போறதில்லை. அது நல்லது. உங்களுக்கென்று ஒரு போதகர் இருக்கட்டும். இந்த ஊர் சுற்றுகிற வேலை வேண்டாம். கவனிங்க, அதுல ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த கூட்டத்துக்கு போறது, அடுத்த நாள் சனிக்கிழமை முழுக்க அந்த கூட்டத்துக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சபையில தூங்குறது வேண்டாம். நான் சொல்லுவேன், பி ஷுவர். அதாவது அந்த வசனம் 4ஆம் வசனத்தை படி கேளுங்க. உங்கள் செய்தியில நிச்சயம் இருக்கட்டும். அதாவது நான் சொல்ல வந்த வசனம் நிச்சயம். நிச்சயம் தெரியுமா? என்ன நிச்சயம்? அவர் பிரசன்னம், அவர் வருவார். அந்த நிச்சயம். நான் சொல்ல வந்த வார்த்தை the surety of your preaching. நிச்சயத்தோடு பேசு, not wavering. சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், சம்பவம் வித்தியாசமா இருக்கலாம், எல்லாமே எதிர்மறையா இருக்கலாம். be sure. நிச்சயத்தோடு பேசுங்கள், நிச்சயத்தோடு செய்தியை சொல்லுங்க. உண்மையாகவே நீங்க காணும் காரியங்கள் எல்லாம் எதிர்மறையா இருக்கலாம். வியாதிகள், வறுமைகள், அந்த வாரம் நிறைய காரியம் நடந்திருக்கலாம். இழப்பு இருக்கலாம், ஏமாற்றம் இருக்கலாம், மரணங்கள் கூட வந்திருக்கலாம். பட் பி ஷுவர் வாட் யூ ஆர் ப்ரீச்சிங். உங்க செய்தியிலே ஒரு நிச்சயம் இருக்கட்டும். அவருடைய பிரசன்னம், அவருடைய வருகை, அவருடைய நியாய தீர்ப்பு. பி ஷுவர். நான் சொல்ற முதல் குறிப்பு the surety of the coming of the Lord. இரண்டாவது the signs of the coming. அதாவது இன்னைக்கு பாருங்களேன், விசுவாச துரோகம் இன்னைக்கு அநேகர், அதாவது ஆவிக்குரிய உபதேசத்தை பொறுக்க மனதில்லாம் ஒரு வாரம் ஒருத்தர் கண்டிச்சிட்டீங்கன்னா அடுத்த வர மாட்டார். வரணும்னா பரவாயில்லை, அவர் 10 பேர் சேர்த்துப்பார். இன்னொரு சபை, இது எல்லாரும் நடக்குது. வசனம் the signs of the, அவர் வரும்போது நடக்குமா? in other word, அவர்கள் they will run away from the church. the surety of your preaching. நிச்சயம் இருக்கட்டும். இரண்டாவது, அந்த உன்னுடைய செய்தியில உறுதி இருக்கட்டும். the signs of the coming. கடைசி காலத்துல அப்படிதான் இருக்கும். விசுவாச துரோகம் நேரிடும். பேரும் சொல்லுகிறது, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். நீ விசுவாச துரோகம் பாருங்களேன். ஒரு நாள் அந்த ஊழியன் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுத்து, ஊழியம் செய்ய கற்றுக் கொடுத்து, பாட கற்றுக் கொடுத்து, திடீர் என்னோடத்துல அவர் ஜம்ப் ஆயிடுவார். இங்கே ரெசிஸ்டன்ட், அங்கே அசிஸ்டன்ட், அங்கே வரவேற்பு. மைக் தரல அவருக்கு, அவ்வளவுதான். மைக் தரவில்லை என்பதனால் அவர் மைக் டேசனாய் மாறிவிட்டார். பொதுவரோடு சண்டை. இங்கே மைக் தரல, என்னிடத்துல மைக் கொடுத்துருக்குறாங்க, இங்க முக்கியத்துவம் கொடுக்கல, அங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உடனே இங்கே 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 அவர் ஒரு காலத்துக்கு பில்லரா இருந்தார், நீங்க அதை கேட்ட பில்லர் ஆகிட்டார். நான் சொல்ல வந்த கருத்து, த சைன்ஸ், அவர் வரும்போது இப்படி இருக்கும். விசுவாசத்துக்கு நேரிடும். பி கேர்ஃபுல். மூன்றாவது சொன்னேன், முதல்ல preach the word. இரண்டாவது prepare for the apostasy, அதாவது விசுவாச துரோகத்துக்கு எதிராய் போரிடுங்கள். கஷ்டம். போரிட்டு நம்ம ஜெயிக்காத மாதிரி தெரியும், ஆனா ஜெயிப்பீங்க. இன்னைக்கு பாருங்களேன், இந்த விசுவாசத்தை உபதேசத்தை போதிக்கிற அநேக ஊழியர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த செழிப்பு, கிருபை, வீடு வாங்குவாய், காரு வாங்காய், இந்த இளம் ஊழியர்கள் அங்க உடை, அலங்காரம் எல்லாமே இப்போ கோட் சூட்டு தான். கோட்டு சூட்டு போடாம யாருமே பிரசங்கம் பண்றதில்லை இப்போ. அது ஒரு ஸ்டைல் இப்போ. அது இருக்கட்டும், அது அவங்களுடைய சொந்த விருப்பங்கள். ஆனால் விசுவாச துரோகத்துக்கு எதிராய் போராடுங்கள்.
நீங்களா இருங்க. டோன்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். அதற்காக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய செய்திகளை, உங்கள் சத்தியங்களை, உங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். எதற்காக உங்களை மாத்திக்காதீங்க. பி ஃபர்ம், பி ஸ்டாண்ட். உறுதியாயிருங்கள், உத்தமமாயிருங்கள். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், பர்ஃபார்ம் த டியூட்டிஸ். உங்களுக்கென்று தேவன் எண்ணத்தை சொல்றார். ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர் பர்ஃபார்ம். அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்றார், இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்றார். ஐ டோன்ட் கேர். எனக்குன்னு த பர்ஃபார்ம் த டியூட்டிஸ். எனக்கு தேவன் தந்த வார்த்தை 5ஆம் வசனம், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது சுவிசேஷ வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. திரும்ப சொல்லுகிறேன், வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அவர் என்ன வேணா பண்ணட்டும். நீ பாருங்க, ஒருத்தர் ஒரு கூட்டம் நடத்துறார், ஒரு கன்வென்ஷன். உடனே அதே பிரசங்காரை சபைக்கு கூப்பிடணும், கடனாளி ஆகணும். எவ்வளவு பேர் இன்றைக்கு இருக்கிற மிக பிரபலமான ஊழியர்களை அழைத்து கடனாளி ஆகி நான் தற்கொலை பண்ண போறேன்னு சொல்லி நிறைய பேர். திரும்ப சொல்லுகிறேன், பர்ஃபார்ம் யுவர் டியூட்டிஸ். உங்களுக்கென்று தேவன் எதை சொல்றார் அதை படி. அவர் பெரிய சபை கட்டலாம், உங்களுக்கு தேவன் வசதி கொடுத்தாருன்னா கட்டுங்க, ஜனங்களுக்கு இருந்தா கட்டுங்க, வாய்ப்பு இருந்தா கட்டுங்க, கடன் வாங்கி கட்டாதீங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் கடன் வாங்கி சபை கட்டார், தற்கொலை பண்ண போறேன். அந்த சபையை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு அடமானம் வச்சிருக்கிறேன். பர்ஃபார்ம் யுவர் டியூட்டிஸ். உங்களுடைய அதாவது சுவிசேஷ வேலையை செய். அதை விட்டுட்டு சைட் பிசினஸ் வேண்டாம். நிலம் வாங்கி நிலம் விற்பது, வீடு வாங்கி வீடு விற்பது, புரியுதா உங்களுக்கு? இந்த இடைத்தரகர்கள் வேண்டாம், கட்ட பஞ்சாயத்து வேண்டாம். சில பேர் கட்ட பஞ்சாயத்தே ஊழியம். உங்களுக்கு என்ன ஊழியம்? சுவிசேஷ ஊழியம். அதை மட்டும் செய்யுங்க. தேவைகளை தேடியும் தருவார். டோன்ட் கோ ஹியர் அண்ட் தேர். அநேகரை பார்க்கிறேன், காலை முதல் இரவு நேரம் வரை பாவம் தேவைக்காக சுற்றி கொண்டிருக்கிற மக்கள் ஏறாங்க. அது நான் தவறு சொல்லவில்லை, அவருடைய அறியாமை. இத்தனை 53 ஆண்டுகள் ஏழ்மை, வறுமை, இல்லாமை, பெரிய குடும்பம், 9 பிள்ளைகளின் தகப்பனா இருக்கு. எனக்கு ஒரு 3 பெண் பிள்ளைகள். இதுவரையும் அன்பானவர்களே, அந்த பணத்திற்காக வீடுகளுக்கு சென்று அது ஜெபித்தது இல்லை, இதுவரை இல்லை, இனிமேல் இருக்க போவதில்லை. ஏனென்றால் சுவிசேஷ வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உனக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரு? உனக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரு? என்னுடைய போதகர் ஒரு முறை எடுத்து சொன்னார், எனக்கு ஒரு மெகா சபையின் போன்ற அழைப்பு எனக்கு இல்லை, ஆனால் உன்னை போன்ற ஊழியரை உருவாக்கினேனே, அதான் என்னுடைய அழைப்பு. எனக்கு எல்லாருக்கும் மெகா சபையின் அழைப்பு இல்லை, அதுக்காக துக்கப்படாதீங்க. எல்லாருக்கும் மெகா சபையின் அழைப்பு இருக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கோ அதை செய்யுங்க. அவருக்கு மெகா சபையின் அழைப்பு பிரம்மாண்டமான ஆலயம், பிரம்மாண்டமான இசைக்கருவிகள், பிரம்மாண்டமான மேடை, பிரம்மாண்டமான அந்த ஒளி அமைப்பு, அது அவருக்கு. உங்களுக்கு என்ன தேவன் தந்தாரோ அதை செய்யுங்க. உன் ஊழியத்தை நிறைவேற்று. அடுத்து என்ன ஊழியம் பண்றாங்க? நீங்க எல்லாருக்கும் ஒரு ஆவி. அவர் கூட நடத்தினா அதே பிரசங்காரின் சபை கூப்பிடணும். காம்படிஷன், அவரை கூப்பிடணும். அதே மாதிரி போஸ்ட் அடிக்கணும். கடன் வாங்கி திரும்ப திரும்ப இருக்காரன் கூப்பி சொல்கிறேன், கடன் வாங்கி கூட்டம் நடத்தாதீங்க, கடன் வாங்கி கன்வென்ஷன் நடத்தாதீங்க, கடன் வாங்கி சபை கட்டாதீங்க. When God guides, He provides. தேவன் செய்வாரானால் ஈடுபடுங்கள், இல்லாவிட்டால் ஈடுபட வேண்டாம். நான் சொல்ல வந்த கருத்து, பர்ஃபார்ம் யுவர் டியூட்டிஸ். 4 காரியம் சொல்றேன். பி வாட்ச்ஃபுல், பி வாட்ச்ஃபுல். அதில் போட்டிருக்குது, மனத்தெளிவு உள்ளவனாயிரு. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய நிலை. நீ பாருங்க, அவர் கார் வாங்கினார், நான் கார் வாங்குறேன், இஎம்ஐ கட்ட முடியல, அப்புறம் கார் எடுத்து போயிடலாம். மனத்தெளிவு உள்ளவனாயிரு, வாட்ச்ஃபுல். 2வது, பி வில்லிங், பி வில்லிங். அதாவது இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை 5ஆம் வசனம், தீங்குக்கு உன்னை அர்ப்பணி. தமிழ் வேதத்துல தீங்கு அனுபவி. டோன்ட் ட்ரை டு ஜம்ப். அதிலிருந்து வெளியே போக முயற்சிக்க வேண்டாம்.
டோன்ட் ட்ரை டு ஜம்ப். வெளியே போக முயற்சிக்க வேண்டாம். தீங்கை அனுபவி. நான் சொல்ல வந்த வார்த்தை தீங்கு அனுபவி. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், பி, அதாவது வில்லை. நான்காவது குறிப்பு, பி ஒர்க்கிங். பி ஒர்க்கிங். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை பி ஒர்க்கிங். நான் படிக்கிற வார்த்தை கேளுங்கள். அதுல வேலையை செய். வேலையை செய். உனக்கு என்ன வேலை ஆண்டு கொடுத்தா அந்த வேலை ஒழுங்கா செய். உனக்கு என்ன வேலை கத்தர் கொடுத்திருக்கிறார்? நான் சொல்ல 3 காரியங்கள். வாட்ச்ஃபுல், இரண்டாவது வில்லிங், மூன்றாவது ஒர்க்கிங். வேலையை செய். நிச்சயம் அதுக்கு ஏற்ற கூலியை தருவார். சோம்பலா இருக்காதே, அசதியா இருக்காதே, நிர்விசமா இருக்காதே. வேலையை செய். அதற்கேற்ற பலனை தேவன் நிச்சயமாக உனக்கு தருவார். இப்பொழுது நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. தட் மீன்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். என்னோட செய்தி கேளுங்கள். பி ஃபெய்த்ஃபுல். உண்மையா இருங்க. அதாவது தேகத்தை பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஃபெய்த், ஐ எம் ரெடி. ஐ எம் ரெடி. உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன். இப்பொழுது டோன்ட் ரன் அவே ஃப்ரம் யுவர் ப்ராப்ளம். இப்பொழுது பி ஃபெய்த்ஃபுல். இரண்டாவது பி ஃபைட்டிங். போராடுகிற ஒரு ஊழியனாய். அதில் சொல்லப்பட்டது, நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். போராடி என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. நல்ல போராட்டம். அவன் சொல்வீங்களா? நல்ல போராட்டம். அந்த வார்த்தை சொல்கிறது நல்ல போராட்டம். பி ஃபைட்டிங். அவர் சொல்கிறார், ஐ ஹவ் ஃபாட். நல்ல போராட்டம். அடுத்த வார்த்தை ஃபினிஷிங். தமிழில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஃபினிஷிங். முடித்தேன். முடித்தேன். ஆண்டு உங்களுக்கு என்ன ஊழியம் தந்தாரோ அது நிச்சயமாக முடிக்க உதவி செய்வார். அதில் வார்த்தை சொல்லுங்க, பி ஃபெய்த்ஃபுல், பி ஃபைட்டிங். போராடு. எல்லாருக்கும் ஒரே போராட்டம் இல்லை. சிலருக்கு மன போராட்டம், சிலருக்கு பண போராட்டம், சிலருக்கு வாழ்க்கை போராட்டம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு போராட்டம். அந்த போராட்டங்களிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். 3 முறை ஃபினிஷிங் லைஃப்ல ஆரம்பிக்கும். ஃபெய்த்ஃபுல்னஸ், ஃபைட்டிங். 3 ஃபினிஷிங், முடித்தேன். முடித்தேன். 4வது ஃப்ரூட். அடுத்த இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நீதி கிட்டக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த வசனம் எழுதப்பட்டது, நீதியின் கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அந்த கிரீடத்தை நிச்சயமா தேவன் உங்களுக்கு தந்தருள்வார். எனவே டோன்ட் கிவ் அப். திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறேன். முதல் வார்த்தை preach the word. Prepare the apostates, அதாவது விசுவாச துரோகங்களுக்கு எதிர்த்து போராடு. 3வது perform your duties. 4வது possess the reward. அந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு இருக்கிற அந்த மேன்மை. தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது, நீதியின் கிரீடம் நிச்சயமாய் தருவார். உங்களுக்கு மட்டுமல்ல. அன்பானவர்களே, அந்த படிவம் சொல்கிறான், அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தேவன் தாமே அந்த கிரைஸ்ட் சென்டர் மினிஸ்ட்ரி அப்படி ஊழியம் செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பாராட்டின நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு கிரைஸ்ட் சென்டர் மினிஸ்ட்ரி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நீ கேட்டது போல preach the word, perform the duties, possess the reward. அந்த பலனை அதை அடைய நாங்கள் போராட இலக்கம் செய்யும். எங்களுடைய ஊழியம் ஒரு கிரைஸ்ட் சென்டர் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், செல்ஃப் சென்டர் மினிஸ்ட்ரியா வேண்டாம். தயவு பண்ணுங்க, கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஊழியர்களே, ஒரு
கிரைஸ்ட் என்ற மினிஸ்ட்ரிக்கு அர்ப்பணியுங்கள். செல்ஃப் என்ற மினிஸ்ட்ரி வேண்டாம். காட் பிளஸ் யூ. உங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.